மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலனை தரும். உங்கள் எல்லா வேலைகளும் மாத தொடக்கத்தில் தொடங்கும். இந்த மாதம் வணிகம் மற்றும் திருமண உறவுகளில் பதற்றம் ஏற்படலாம். காதல் தொடர்பான விஷயங்களுக்கு இந்த மாதம் நல்லது மற்றும் உங்கள் உறவை மேம்படுத்தும். உங்கள் காதலியின் ஆதரவை பெறுவீர்கள். மாதம் முழுவதும் ராகு 8வது வீட்டில் இருக்கும். இதன் காரணமாக உங்களுக்கு திடீர் நிதி ஆதாயம் மற்றும் நிதி இழப்பு ஏற்படும். அதேபோல் குரு இந்த மாதம் முழுவதும் 6வது வீட்டில் இருக்கும். உழைக்கும் நபர்களுக்கு இந்த மாதம் நல்லது. 5வது வீட்டில் இருக்கும் பெரிய ஆதித்ய யோகம் உங்களுக்கு நல்ல பலனை தரும். மாணவர்களுக்கு கல்வியில் உங்கள் நினைவாற்றல் மற்றும் புத்திசாலித்தனம் வளரும். இது உங்களுக்கு கல்வியில் சிறந்த வெற்றியை தரும். தொழில் ரீதியாக இந்த மாதம் 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 29ஆம் தேதி வரை 4ஆம் வீட்டில் தங்கி 10ஆம் வீட்டை முழுவதுமாக பார்க்கிறார். உங்கள் வேலையில் நீங்கள் பலமாக இருப்பீர்கள் மற்றும் ஒவ்வொரு வேலையையும் சிறப்பாகச் செய்வீர்கள். புதன் பகவான் உங்கள் 7வது வீட்டில் இருப்பதால் நீங்கள் வியாபாரத்தில் சில நல்ல சூழ்நிலைகளைக் காண்பீர்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டும் மற்றும் உங்கள் பக்கத்தில் இருந்து சிறப்பாக செயல்பட தயாராக இருக்க வேண்டும். புதன் மற்றும் சூரியன் 5ஆம் வீட்டில் இருப்பதால் புதன் ஆதித்ய யோகம் உருவாகிறது. இதனால் படிப்பில் அதிக கவனம் செலுத்தி வெற்றி பெறுவீர்கள். இந்த மாதம் 4வது வீட்டில் சுக்கிரன் இருப்பது குடும்பத்தில் மகிழ்ச்சியை குறிக்கும். நீங்கள் ஒரு காதல் உறவில் இருந்தால் 5வது வீட்டில் சூரியன் மற்றும் புதன் மோசமான சேர்க்கை காரணமாக உங்கள் காதலியின் புத்திசாலித்தனத்தால் நீங்கள் ஈர்க்கப்படுவீர்கள். இது திருமண உறவுகளில் பதற்றத்தை ஏற்படுத்தலாம் மற்றும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே சண்டைகள் ஏற்படலாம். இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும். உங்கள் வருமானத்தில் தொடர்ச்சியான அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தின் பார்வையில் பலவீனமாக இருக்கும். இருப்பினும் ராசிக்கு அதிபதி சனிபகவான் மாதம் முழுவதும் 3ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆனால் சனி பகவான் இருப்பதால் சோம்பலை அதிகரிக்கும். நீங்கள் அதை கட்டுக்குள் வைத்திருங்கள். அதிலிருந்து வெளியே வாருங்கள். அப்போதுதான் உங்கள் ஆரோக்கியம் குறைவாக இருக்கும். இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டும். குறுகிய கால லாபத்திற்காக நீண்ட கால நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். யாரையும் நம்பி எந்த திட்டத்திலும் பணம் போடாதீர்கள். இல்லையென்றால் பணம் சிக்கிக்கொள்ளும். தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் உங்கள் இலக்கில் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக எதிரிகள் உங்களை திசை திருப்ப முயற்சி செய்யலாம். மாதத்தின் 2வது வாரத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் சண்டை வரலாம். இதனால் மன அழுத்தம் ஏற்படலாம். குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் வேலையையும் பாதிக்கலாம். எதிர்மறை எண்ணங்களை மனதில் இருந்து விலக்கி வைக்கவும். நீங்கள் இன்னும் திருமணமாகாதவராக இருந்தால் உங்கள் கனவு தேவதை உங்கள் வாழ்க்கையில் வரலாம். காதல் உறவுக்கு இது நல்ல நேரம். காதலருடன் நம்பிக்கை அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும். திருமண வாழ்க்கையை சந்தோஷமாக வைத்திருக்க உங்கள் துணையை புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்காக நேரம் ஒதுக்குங்கள். மிகவும் பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் இருக்க வேண்டிய மாதம். ஆனால் ஓரளவுக்கு நன்மைகளும் உண்டு. பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கும். மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பர். குடும்பத் தேவைகள் பூர்த்தி ஆகும். பொன் பொருள் சேரும். உறவினர்களுடன் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்துச் செல்வது நல்லது. உறவினர்கள் வகையில் வீண் விரோதம் வரலாம். அவர்களிடமிருந்து ஒதுங்கி இருப்பது அவசியம். சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடிவரும். சகோதர வகையில் ஏற்படக்கூடிய பிரச்சினைகளை சுமூகமாக தீர்த்துக் கொள்ள முயற்சி செய்யவும். பிள்ளைகளால் சிற்சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும். வீடு வாகன பராமரிப்புச் செலவுகள் அதிகரிக்கும். திடீர் பயணங்களால் உடல் அசதி உண்டாகும். பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சக பணியாளர்களிடம் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. அதிகாரிகளை அணுகும்போது பொறுமையை கடைப்பிடிக்கவும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டிவரும். முக்கிய முடிவுகளை எடுப்பதில் நிதானம் அவசியம். புதிய முதலீடுகளைத் தவிர்க்கவும்.
போட்டியாளர்களால் தொல்லைகள் ஏற்படக்கூடும். பெண்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவர். குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு சென்று வருவீர்கள். தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். அலுவலகத்தில் உற்சாகமாகச் செயல்படுவீர்கள். தோல்விகளை வெற்றியின் படிகளாக கருதியதை பற்றியும் கவலைப்படாமல் செயல்படும் மன உறுதி கொண்ட மகர ராசிக்காரர்களே, இந்த மாதம் பணவரத்து கூடும். வாக்குவன்மையால் லாபம் உண்டாகும். வீண் பயணங்களும் அலைச்சலும் உண்டாகும். இடமாற்றம் ஏற்படலாம். கெட்ட கனவுகள் தோன்றும். உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வந்து நீங்கும். நேரம் தவறி உண்பதை தவிர்ப்பது நல்லது. தொழில், வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படும். வரவேண்டிய பணம் தாமதமாக வரும். சரக்குகள் வருவதும் புதிய ஆற்றல்கள் கிடைப்பதும் எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கும். தொழில், வியாபாரம் தொடர்பான அலைச்சல்களும் ஏற்படும். கவனமாக இருப்பது அவசியம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையான வேலை இருக்கும். உத்தியோகம் காரணமாக வெளியில் தங்க நேரிடும். அலுவலகத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. முக்கியமாக மேலதிகாரிகளிடம் சொன்ன வாக்கை காப்பாற்றவும். கணவன், மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாகும். குடும்பச் செலவுகள் கூடும். குடும்பம் பற்றிய கவலைகள் உண்டாகும். உறவினர்கள், நண்பர்களிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நன்மை தரும். நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தும் போது மிகவும் எச்சரிக்கை தேவை. பிள்ளைகள் தங்களை அனுசரித்து செல்வார்கள். பெண்களுக்கு வீண் அலைச்சலும் பயணங்களும் ஏற்படலாம். நேரம் தவறி உண்பதை தவிர்ப்பது நல்லது. சாமர்த்தியமான பேச்சு லாபம் தரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பொருளாதார நெருக்கடி நீங்கும். மாணவர்களுக்கு கவனம் சிதறாமல் பாடங்களை படிப்பது நல்லது. விளையாட்டுகளின் போது கவனம் தேவை. நண்பர்களுடன் நிதானமாக பழகுவதும் நன்மை தரும். அரசியல் துறையினருக்கு எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்படும். சில காரியங்களில் தாமதமாக வெற்றி ஏற்படும். உங்கள் விடாமுயற்சிதான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பழகும் நண்பர்களை எடை போட முடியாது. கலைத்துறையினருக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும். கடன் பிரச்சினை தீரும். எதிர்ப்புகள் அகலும். தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் நீங்கும். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள். இந்த மாதம் உறவினர் மூலம் நன்மை உண்டாகலாம். மனகுழப்பம் நீங்கி எதிலும் தெளிவான முடிவு எடுக்கும் மனநிலை ஏற்படும். காரிய தடைகள் விலகும். எதிர்பார்த்த பணம் வரலாம். காரிய அனுகூலம் உண்டாகும். திருவோணம், இந்த மாதம் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். விளையாட்டுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். உயர்வான எண்ணங்களுடன் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களுடன் நட்பு கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். அவிட்டம் 1, 2 பாதங்கள். இந்த மாதம் கடன் பிரச்சினைகள் தொல்லை தராமல் இருக்கும். எதிர்பார்த்த பணவசதி கிடைக்கும். உங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் நீங்கும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படும். பரிகாரம்: சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபடுவது கஷ்டங்களை போக்கும். மனதில் தைரியம் உண்டாகும். அதிர்ஷ்ட கிழமைகள்: திங்கள், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள்: ஜூன் 23, 2023 அதிகாலை 3:46 மணி முதல் ஜூன் 25, 2023 மாலை 3:07 மணி வரை. அதிர்ஷ்ட தினங்கள்: 16, 17.